குருஜி அப்ப கிருஷ்ணரும் கும்பிட்ட ஒரே கடவுள் சிவன் தான். அதனால தான் அவதூது கீதா எவனுமே தொட மாட்டான். நீ போய் தொட்டு போற தத்தியத்ரியா, சிவா 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 சிவா. யார் தான் சார் அந்த சிவா? நீ தாண்டா அந்த சிவா. சிதானந்த ரூபம். You have no idea what kind of sacrifice your parents have done. You will never know. This generation will never know. They are not ignorant. கடவுள் அவங்களுக்கு டாலரன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துட்டான். அப்ப அடுத்த உண்மை அவன் இல்லாத இடம் இல்லை. ட்ரஸ்ட் மீ. நான் லட்சக்கணக்கில் ஜனங்களை பார்க்குறேன் மாசம். ஒரு பேட்சுக்கு 500 பேர் ரத்தமும் சதயமா உட்கார வச்சு பார்க்குறேன். இந்த மாசம் மட்டும் 5000 பேர் பார்த்துட்டு போறேன். இந்த உலகத்துல வெற்றியோட வாழ்ற எல்லா மனிதனுமே ஒரே ஒரு காமனா இருக்கும். அறிவோ உழைப்போ அது மட்டும் கிடையாது. இவங்க யாருக்கும் ஈஸியான பாஸ்ட் இருந்ததே கிடையாது. உன்னை கெஞ்சி கேட்குறேன், உங்க அம்மா அப்பாவுக்கு முடிஞ்சா எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவாண்டா கண்ணு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், இது இந்தியா. சத்தியமா அந்த லூசுங்க உயிரை கூட கொடுக்கும். என்னை எழுதி வச்சுக்க, உயிரை கூட கொடுக்கும். இதெல்லாம் மற்ற கண்டியில் தெரியாது. ஓகே, ஆனா அறிவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியாதுன்னா அவங்களால. அனாதை போனோம் ஒண்ணு கிடையாது. பசங்க இருப்பாங்க, பெத்தவங்க இருப்பாங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க இருப்பாங்க, உன்னால வாழ்ந்தவங்க இருப்பாங்க, உங்க கூட உன்னால வாழ்ந்தவங்க. ஆனா நீ அனாதை மனமா மாறிடுவடா. இந்த உலகத்துல நீ ஜெயிக்க வேண்டியது அனாதை பணத்துல, அனாதை மனத்தை. எனக்கு யாரும் இல்லை. உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. மத்த எந்த இடத்துல தென்னாலும் இந்த பெயிண்ட் மாதிரி வேஸ்ட். உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. இதை உணராமல் வாழும் மனிதன் அறிவிருந்தும் அறிவு அற்ற நிலை. இந்த உலகம் ஒண்ணு கிடையாது, இங்க சமூகம் தான். உலகம் ஒண்ணு கிடையாது, ஏமாந்து போவாத. சமூகம் தான். அந்த சமூகத்துக்கு கட்டமைப்பே குடும்பம் தான். அந்த குடும்பத்தோட ஆணி வேறே அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க பொண்ணு தான். You have no idea what kind of sacrifice your parents have done. You will never know. This generation will never know. They are not ignorant. கடவுள் அவங்களுக்கு டாலரன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துட்டான். They are not ignorant. They are not. எத்தனை பெரிய மனுஷனை பார்க்கறேன், அப்படியே வந்து அவங்க அப்படியே உட்காந்து, சார் என் பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டேன் சார். சார் போன வாரம் சார், குருஜி என் பொண்ணு சொல்லிக்காம குளிக்காம கல்யாணம் பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் சொன்னேன், ஐயா அவசரப்படாதீங்க, பிளஸிங் பண்ணிங்க. இல்லை குருஜி அவன் கல்யாணம் பண்ணதே இன்னொரு பொண்ணுன்றார் அவர். சார் நான் ஜோக்கே அடிக்கல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என் நிலமை பாருங்களேன், நான் சீரியஸாக பேசுனீங்க, நீங்க ஜோக் நினச்சுனீங்க. இறைவா சத்தியமே. ஐயோ புரியுதுங்களா எங்க போகுதுன்னு? நான் கேட்டேன், ஐயா இதான் தெரியல குருஜி, அவன் வந்து நிற்கிறா குருஜி யூஎஸ்லேருந்து. இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்ன்றா. கேட்டால் நாங்கள் அங்கே 2 இயர்ஸாக வாழ்கிறோம், இனிமேல் முடியாது, எனக்கு சொத்து பிரிச்சு வேண்டாம். நான் என்ன குருஜி பண்ணுன்னு? கற்றுக் கொடுத்த மெடிடேஷனை பண்ணு. என்ன பண்ண முடியும்? 2 வருஷம் முன்னாடி வந்த, என்னைக்காவது உன் பொண்ணை பிளஸ் பண்ணியிருக்கியா அமாவாசை பௌர்ணமிக்கு? இல்லை, பண்ணு, அதுதான் உன்னை காப்பாற்றும். கோடி கூட எடுத்து வை, என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இப்போ உங்க மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுவீங்க? மத்தெல்லாம் மறந்துடு. இங்க ஒண்ணு இப்படி நிக்குது, இன்னொன்னு மாப்பிள்ளை இருந்தா கூட 2027 ஜூன் வரைக்கும் நேரம் சரியில்லை. அப்புறமா தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கு. இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று. இது எங்க வந்து முடிஞ்சது? உன் பொண்ணை படிக்க வச்ச, வசதி செஞ்சு கொடுத்த, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஒரு குடும்பம் யூ ஆர் எசென்ஷியல் ஃபார் மீன்னு சொல்றோமோ இல்லையோ, யூ ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீன்னு சொல்லி வளர்த்துருக்கணும். நீ என்ன பண்ற? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன் தர, ஆனா செலிப்ரேஷன் ஜீரோ. குவெஸ்டினிங்கா கேட்டு சாவச்சா படிச்சிட்டியா? என்ன பண்ற? என்ன பண்ற? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? எக்ஸாம் ஓகேவா? எப்படி பண்ண போற? என்ன ப்ரிப்பேர்? சார் குவெஸ்டின் கேட்க ஊரே இருக்கு சார். சார் நான் இப்போ மார்வேஸ்டில் போனால் என்ன ரோட்டில் பேலுஸ்காரன் கேட்பான், ஊதுங்கன்னுவான். சத்தியமா புரியுதுங்களா? அப்புறமா நான் கண்ணாடி இந்த மாஸ்கெல்லாம் எடுத்தோடனே, குருஜி எப்படி இருக்கீங்கன்னுவான். நான் அவனை ஊதுட்டேன் சார். ஐயோ அப்படி. ஏன் என்ன கொஸ்டின் பண்ண 1000 பேர் இருப்பான். அடுத்து நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம், டிக்கெட் எங்கன்னு கேட்பான். இந்த நாளைக்கு ஏர்போர்ட் போனோம், ஆதார் கார்டு காட்டுன்னுவான். சார் மறந்துட்டேன் சார், வெளியே போனான்னு அவன். எல்லாருக்கும் சமந்தான். ரொம்ப தெரிஞ்சா விட்டுருவாங்க, ஃபோனில் காமிச்சா விட்டுருங்க. ஆனால் கேட்பான், கொஸ்டின் கேட்பான். அப்ரிஷியேட் பண்ண எவன் இருக்கா அந்த உலகத்தில்? யார் இருக்கா? இதையும் சேர்த்து உன் பசங்களுக்கு நீ பண்ணிட்டனா, நான் சொல்றேன்,
நான் சொல்கிறேன், நீ 1000 கோடி சேர்த்து வச்சா கூட அந்த பசங்களை ஒரு நாளும் உயிரோடு இருக்கும்போது நீ எனக்கு வெறும் பசங்க கிடையாது, ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ. இல்லை நீ சூப்பராக சார் ட்ரெஸ்ஸு சார், ட்ரெஸ் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க நீங்கள். இந்த காலத்து பொண்ணு இங்கே மாடர்னாக ட்ரெஸ் போடுது, என்ன சார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க அந்த பொண்ணு, என்ன நினச்சனுக்கு நீ எப்படி வந்து வயிறு தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுவேன் எப்படி ஒன்று சார். இதுவே ஒரு நரேட்டிவ். ஒன்று எந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு நீ அது கற்றுக் கொடுத்துருக்கணும், இல்லை அது வாங்குற ட்ரெஸ்ஸை அலோவ் பண்ணணும். சார் நான் இதுக்கு இதை நான் வந்து ஒத்துக்க சொல்லலை, ஆனால் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நரேட்டிவ். வெள்ளைக்காரனுக்கு காலை காமிச்சா செக்ஸ் கிடையாது, இந்தியனுக்கு காலை காமிச்சா செக்ஸ். வெள்ளைக்காரன் ஆஃபீஸ்க்கு போனால் முதுகு ஃபுல்லாக மூடின்னு காலை தான் காமிச்சுன்னு போவோம். நீங்கள் உங்களுக்கு காலை ஃபுல்லாக மூடி இருக்கணும், பின்னாடி ஜாக்கெட்டில் 10 டோர் வச்சுன்னு போவோம். உனக்கு இது அலோடு, ஆனால் முன்னாடி அலோடு இல்லை. ஏன்? இங்கே நரேட்டிவ் அந்த மாதிரி. சார் நான் முஸ்லீம் கண்ட்ரியா, அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சும்மா பருதா போட்டு அந்த அம்மா உள்ள செத்துச்சா இல்லை உள்ள நடக்குதானே தெரியல எனக்கு ஓமான். ஏன்? நரேட்டிவ். பட் வேதம் அதை சொல்லலை. இட் சேஸ் இட் இஸ் நாட் ஃபார் ஒன் ரிலிஜன், இட் இஸ் நாட் ஃபார் ஒன் பர்சன், இட் இஸ் ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் born and those who are yet to be born. Because it speaks pantheism, pansophism, சைவிசம் மறந்துரு. என்ன சொல்றது வேதம்? pantheism, pantheism. புரிஞ்சு? அப்ப கிருஷ்ணரும் கும்பிட்ட ஒரே கடவுள் சிவன் தான். அதனால தான் அவதூத கீதாவை எவனுமே தொட மாட்டான். நீ போய் தொட்டு போற தத்தியத்ரியா, சிவா 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 சிவா. யார் தான் சார் அந்த சிவா? நீ தாண்டா அந்த சிவா. சிதானந்த ரூபம். இப்ப நீ தான் தெரிஞ்சிருச்சா? ஆனா ஏன் நல்லது நடக்கல? ஏன் கடவுள் நல்லதை கொடுக்கல? நீ தயாரா இல்லை. ஐயா இங்க எத்தனை பேர் வீட்டில் கார் இருக்கு? கை தூக்குங்க சார். ஓகே, இப்போ உங்க பேரனுக்கு இப்பதான் ஒரு 10 வயசு, நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் கார் வச்சுருக்கீங்க. அந்த கார் உங்க காரு, பேரன் உங்க பேரன், இல்லை உங்க பையன் இப்பதான் ஒரு 13 வயசு ஆகுது, ஆனா அவனுக்கு கார் ஓட்ட தெரியும். எத்தனை பேர் உங்க காரை உங்க பையனுக்கு கொடுப்பீங்க? ஏன் சார் கொடுக்கல? கார் உண்டு. இப்போ நீங்க பையனுக்கு நோன்னு சொல்லிட்டீங்களா இல்ல நாட் நவுன்னீங்களா? நீ கேட்டது பெரிய விஷயம்ன்றதாலேயே லூசு, இறைவன் உனக்கு நோ சொல்லல, நாட் நவ் தான் சொல்லியிருக்க. ஏன்னா ஒரு வேலையில 3 இருக்கு. அந்த காரை பாதுகாக்கணும், அதை நான் அடுத்து பராமரிக்கணும், அதுக்கு அடுத்து அதை ஓட்டுறதுக்கு நான் தயாராகணும். சார் நான் தயாராகிட்டேன் சார். இப்போ அது ஓட்டுற கண்டிஷன் தயாராக இருக்கணும். காரும் நல்லா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ வேதம் சொல்றதெல்லாம் அப்போ சுண்ணாம்பு வார்த்தை எப்போ வருது பாருங்களேன். கொட்டும் மலையில் செவிற்றில் சுண்ணாம்பியை ஏற்றியது பாலான விதமாய், பயமோடு ஞானம் இல்லாத இடத்திலும் பயமிருந்தும் ஞானம் இல்லாத இடத்திலும் ஞானம் இல்லாத பெற்றோர் அமைந்த வாழ்விலும் இதுபோல் அதுவும் பாலாகும். இது சிலருக்கு நான் என்ன சொன்ன புரியல. மலை கொட்டு சார் பிச்சுன்னு. இப்போ எப்படி வர மாதிரி? இப்போ நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன் சார். நான் தான் சார் பெஸ்ட் ஸ்கில் சார். அப்படியே பெயிண்ட் எக்ஸலண்ட் அடிப்பேன். அடிச்சனா அப்படியே சுகூரா இருக்கும். அப்படியே ஐ மீன் சுகூர்னா என்ன சொல்லுவாங்க? லைக் நோ மிஸ்டேக். எதுவும் கெட்ட வார்த்தை இல்லையே. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெயிண்டர் என் ஊரில், நான் கூட சேர்ந்து அந்த இப்போல்லாம் அந்த செவுத்தில் அடிக்கிற பெயிண்டிங்லாம் சார் நான் எல்லாமே கற்றுக்கினேன் சார். நான் எல்லாமே கற்றுக்கினேன். ஊதுபத்தியை சுத்தவும் கற்றுக்கினேன். எங்கள் ஊரில் இருக்கும்போது வீடியும் சுற்றிருக்கேன் நான். ஏன்னா நிறைய பேர் எதை செஞ்சாலும் அதுவா நான் அந்த பாட்டியை பார்த்துருக்கேன். அந்த பாட்டி சொல்லு, ஏன்பா நாங்கள் என்னைக்கு அது ஊதிருக்கோமாப்பா, நாங்கள் சுத்தின பீடி தான்ப்பா ஊரே ஊதினுக்குது. இப்போலாம் பீடி தொழிலாளி இருக்கக்கூடாது, வரவும் கூட. சார் நான் சொல்கிறது எத்தனை பேர் கனெக்ட் பண்ண முடியுது? நீ உலகத்தை பாரு, ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ மார்வெஸ்ட்டில் போய் உட்காந்துரும். நான் எங்கேயாவது அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் ரஷ்ஷாக இருக்க இடத்துல. சார் சம்டைம்ஸ் சும்மா ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு முக்கால் லுங்கி போட்டு ஒரு குல்லா போட்டு ஒரு மாஸ்க் போட்டு அப்படியே போயிடுவேன். பேர் அதில் ஆசாஞ்சின்னு இருக்காது ஆதார் கார்டில், அவனை விட்டுருவான். அந்த மாஸ்க்கை கேட்டும் போது ஒருத்தர் ரெடி பண்ணுவான். ஆனால் எஸ்கேப் ஆயிடுவேன். நீங்கள் சும்மா உட்காந்தா போதும். நீங்கள் இப்போ வெளியே போங்களேன். எவெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலையோ அவன்லாம் அவன் பைக்கில் உட்கார்ற பொண்ணோட டைட்டாக பிடிச்சின்னு போவாங்க. அப்படி வேர்ல்டுலேயே அப்படி ஒரு ஃபெவிகால் ஆடே நீ பார்க்க முடியாது. சத்தியமா, மம்மி ப்ராமிஸ், நீ கூட பாருங்களேன். அதே உன் குடும்பமா போறான்னு வச்சுக்கோங்களேன், கார்ல சார் ஸ்டேரிங்ல இருந்து எக்கி என்னமோ பண்றது.
டோன்ட் டேக் மீ ராங், புரியுதுங்களா? அதே அது ஃபேமிலியா இருக்கு. இந்த பக்கம் மூஞ்சி வச்சுக்கிட்டு டை அடிச்ச மாதிரி, அந்த பக்கம் டென்ஷனா ஓட்டின்னு இருக்கு. ஆனா முன்னாடியே சாய்பாபா படம். நீ அவரை போய் கோயில்ல பாரு, பார்க்காம போ. இந்த மூஞ்ச பார்த்து நான் அவர் உட்காந்துக்கணும், நீ மதிக்குவே. உனக்கு அந்த பயம் இருக்கா? என்ன பார்க்கறது பாபாவோ முருகனோ சிவனோ முன்னாடி இருந்தா பயம் இருக்கா? சத்தியமேவ. அப்ப அடுத்த உண்மை, அவன் இல்லாத இடம் இல்லை. அப்ப நான் தயாரா இருக்கேன், திறமையா இருக்கேன். லிசன் டு தி வேர்ட் சார். தயாரா இருக்கேன், திறமையா இருக்கேன். மழை பெய்யுது, பெயிண்ட் அடிக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு முடிக்க முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? தப்பு ஏன் மேலையா இல்ல தப்பான சூழலா? எத்தனை பேருக்கு புரியுது சார்? எத்தனை பேருக்கு புரியுது? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. மற்ற எந்த இடத்துல தென்னாலும் இந்த பெயிண்ட் மாதிரி வேஸ்ட் தான். உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. இதை உணராமல் வாழும் மனிதன் அறிவிருந்தும் அறிவு அற்ற நிலை. ஏன் தெரியுமா? உனக்கு பெயின் அண்ட் சஃபரிங் வரும்போது கூடவே என்ன ஆனாலும் நான் நல்லா இருப்பேன்னு நம்பிக்கையோட இருக்கும் போது அந்த பெயின் அண்ட் சஃபரிங் என்ன தெரியுமா பண்ணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பெஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவ அறிவே இல்லாம. ஏன்னா ஆளை வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க சார். பெஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா உனக்கு சார் எனக்கு இது பண்ணணும் சார், அவர் பெஸ்ட்டாக பண்ணுவார் சார், அவர் வச்சிருவேன். ஆனால் நீ பெஸ்ட் வருஷனை எப்போ தெரியுமா மாறுவேன்? இறைவன் சொல்கிறான், எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீ இல்லாதப்ப இந்த உலகத்தில் நடக்கும். ஆனால் உன்னுடைய பெஸ்ட் வருஷன் நீ இருக்கும் போதே என்னால் முடிச்சாதான் உண்டு. யாருக்கு புரியுது? ஆனால் அது எப்போ தெரியுமா ஃபீஸிபிள்? எல்லாரும் நடக்காதுன்னு சொல்லும் போதும் நான் உன் கூட இருக்கிறதால நடக்கும் நம்பணும் இல்லையா? நடக்கும் நம்பிட்டப்புறம் உனக்கு எவிடன்ஸ் இல்லை இல்லையா? நீ நீ ஒரு சைனும் கிடையாது உயிர் போடணும். அப்பயும் அது இருக்கோ இல்லையா, அவன் இருக்கா நம்பணும் இல்லையா? இப்போ அந்த பெயின் அண்ட் சஃபரிங்கில் பெஸ்ட் ரிசல்ட் நீ என்றைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்ப. ஆனால் இப்போ நான் அவனுடைய பெஸ்ட் வருஷனை உனக்கே காட்டுவேன். அதான் இது. இது எக்ஸசைஸ் எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? யூ வில் குவிட் ஃபார் ஒன்லி டூ ரீசன். யூ நோ வாட்? இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் சார், நாட் ஈவன் டஃப் சார். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ பார்க்கலாம் நீ யங்ஸ்டர் சார். அவங்க நான் குறை சொல்லலை, அவங்க ஞானம் இல்லை. ஐ எம் நாட் டூயிங் திஸ் எனிமோர், நாட் பிகாஸ் இட் இஸ் சேலஞ்சிங், நாட் பிகாஸ் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஈவன் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள். ட்ரஸ்ட் மீ. நான் லட்சக்கணக்கில் ஜனங்களை பார்க்குறேன் மாசம் மாசம். ஒரு பேட்சுக்கு 500 பேர் ரத்தமும் சதயமாக உட்கார வச்சு பார்க்குறேன். இந்த மாதம் மட்டும் 5000 பேர் பார்த்துட்டு இருப்பேன். இந்த உலகத்தில் வெற்றியோட வாழ்கிற எல்லா மனிதனுமே ஒரே ஒரு காமனாக இருக்கும். அறிவோ உழைப்போ அது மட்டும் கிடையாது. இவங்க யாருக்கும் ஈஸியான பாஸ்ட் இருந்ததே கிடையாது. ஈஸியான பாஸ்ட். இப்ப கடவுள் என்ன சொல்றான்? சத்தியமேவ ஜெயதே. ரெண்டு எக்ஸாம்பிள். ஒன்னு சூரிய எத்தனை பேருக்கு will you be successful in spite of talent? No. செகண்ட் எப்போ தெரியுமா ஃபெயிலியர் ஆவ? நான் எசென்ஷியல் ஆக்ஷன் பண்ணும்போது. நான் அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போல. கொட்டின்னு மழை பெய்யுது சார். எப்படி? கொட்டின்னு மழை பெய்யுது. நான் தான் தோட்டக்காரன். இன்னைக்கு நான் தண்ணி ஊத்தினா நியாயமா? நியாயமா தப்பா? நியாயமா தப்பா? ஞானம் இல்லைனா உன் சந்ததிக்கு இதை செய்வாய்ந்து. ஏற்கனவே டூ மச்சா செஞ்சுட்ட, இன்னும் போதாததுக்கு அதுக்கு செஞ்சு கெடுப்ப. உனக்கு கெஞ்சி கேட்க, உங்க அம்மா அப்பாவுக்கு முடிஞ்சா எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவாண்டா கண்ணு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், இது இந்தியா. சத்தியமா அந்த லூசுங்க உயிரை கூட கொடுக்கும். என்னை எழுதி வச்சுக்க, உயிரை கூட கொடுக்கும். இதெல்லாம் மற்ற கண்ட்ரியில் தெரியாது. ஓகே. ஆனா அறிவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியாதுடா அவங்களால. என் பையன் மேக்ஸில் வீக் சார், நான் கொஞ்சம் மேக்ஸ் கொடுக்குறேன் சார். என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை சார், நான் கொஞ்சம் கொடுக்குறேன் சார். முடிஞ்சா கொடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? கொடுக்க முடியுமா உன்னால? உன்னால் கொடுக்க முடியாது தெரிஞ்சிடுச்சுல்ல. அப்போ அவங்க கோத்ரூ பண்ணுற பெயின் அண்ட் சஃபரிங் வில் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். ஏன்னா ஞானம் வந்துடும். ஐயோ ஒன்றும் புரியலையே குருஜி. அப்போ வாட் டு லாஸ்ட் ஃபார் எவர்? ஞானம் வந்துட்டா குட் டைம் வில் லாஸ்ட் ஃபார் எவர். குட் டைம் வில் வெரி ஹாப்பி. இவ்வளோதான் சத்தியமேவே. இப்போ வர குருஜி எப்படி குட் டைம் வில் லாஸ்ட் ஃபார் எவர்? கடவுள் சொல்கிறான் பாருங்க. ஒன்ஸ் யூ கெட் த விஸ்டம், அண்ட் விஸ்டம்லே ஹையஸ்ட் விஸ்டம், யூ ஆர் நாட் அலோன். நீ உயிரோடு இருக்க,
உயிர் தான் இறைவனா, ஆக மொத்தம் உயிரோடு இருக்க. எனக்கு புரியுதுங்களா? அப்போ உயிரா இருக்கிறது இறைவனா, நீ யாரோட இருக்க? இந்த விஸ்டம் வந்துருச்சா? இப்போ உன்கிட்ட ஒரு டிசிப்ளின் வேணும், அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த பெயின் அண்ட் சஃபரிங் என்ன ஆகும்? இட் இஸ் நாட் பேட் டைம், பட் தட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். பட் அது உனக்கு என்ன தெரியுமா பண்ணும்? உலகத்திலேயே யாருக்கும் பொருளா கிடைக்காத ஒரு லெசனா கொடுத்துட்டு போம். அந்த லெசன் உனக்கு ஸ்கூல்லையும் அவன்கிட்ட காசு கொடுத்தா, சார் உங்களுக்கு கிடைச்ச லெசன் இருக்கு பாருங்க, இன்னும் 100 கோடி இல்ல 10,000 கோடி நம்ம சந்ததி சம்பாதிச்சாலும் உங்க லெசனை அவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியாது. அந்த லெசனை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியாது. அப்போ ஒன்ஸ் இறைவன் உன் கூட இருக்கான்ற துணிவோடு நீ நினைச்சதை செய்யும் போது, அந்த பேட் டைம் அண்ட் குட் டைம் will not be a bad time and good time, will be a lesson for you. Now this will come to an end. With this lesson, forever good time will continue. சத்தியமேவ ஜெயதே. குருஜி, அப்ப இப்ப வர எனக்கு பேட் டைம் இல்ல, அவன் கார் கொடுக்கணும்னு நீ கேட்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அங்கேயாவது கண்ணு எனக்கு கார் ஓட்ட தெரியல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். இங்க அவனால வெயிட் பண்ண முடியாது. நீ வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும். என் பையன் காரை ஓட்டி அவன் அடுத்த வருஷம், இப்ப நான் அவனை என்ன பண்ணி வச்சாகணும்? நீ வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ஞானத்தை கொடுக்கணும். அப்ப இறைவன் இருக்கான்றது எனக்கு ஞானம் கிடையாது, அது உண்மை. அது உண்மை. இறைவன் என் கூட இருக்கிறதால எனக்கு நன்மை மட்டும்தான் இருக்குன்னு உணர்றதுதான் ஞானம். தன் அகத்தே சிவத்தை உணர்ந்த சமூகம். நான் சொல்ற சிவம் எல்லா மதத்துக்கும் வேற வேற பேர்ல இறைவன் இருந்தாலும், மனிதன் ஒருத்தன் இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முகமது ஐயா வரலனா கூட இஸ்லாம் ஒண்ணுதான் உருவாயிருக்காது. ஆனா அல்லாஹ் அவர் வந்ததால உருவாகல. அது ரொம்ப கஷ்டமான சுச்சம். புரிஞ்சுக்கோ, இங்க நம்ம யாரையும் ஒதுக்கவே கூட. நம்ம நல்லா இருப்போம்னு யார் சொன்னாலும் அவரை கொண்டாடணும். ஆனா நீ ஃபெய்த்தோட இருக்கியா இல்ல ஒபீடியண்டா இருக்கியான்னு பார்க்கணும். இந்த வேதம் ஃபெய்த்தோட இருக்காத, ஒபீடியண்டா இரு. அப்ப குட் ஃபெய்த்தோட இருப்ப. இங்க எதை பத்தி தெரியுமா ஃபெய்த் வரும்? நீ எப்போ விஸ்டமோட இருக்கியோ கடவுள் மேல ஃபெய்த்தை வைக்க மாட்ட, ஃபியூச்சர் மேல ஃபெய்த் இருக்கும். அதுவும் பாஸ்ட்ல இருக்க கசப்பாப்பதான் முடிச்சுது. கெஞ்சறேன் சார், எனக்காக நான் உன் கூட இருக்க முடியாது, சத்தியமா முடியாது. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த ஞானம் மட்டும் உன் கூட இல்லைன்னா you will never be alone. But trust me, ஞானம் இல்லாத மனிதன் you will always be lonely. இது உணரவே முடியாது ஒன்னால. You will always be lonely. இது ரொம்ப சிலர் தான் உணர்வாங்க. யாராவது புரியுதா சார் நான் பேசுறது? இங்க அனாதை போனோம் ஒன்று கிடையாது சார், அதான் பணம் ஆயிடுச்சு அப்படின்னா சார் அனாதை. அப்புறம் அனாதை. இறைவன் சொல்றான், என் ஞானம் இல்லைனா வேணாண்டா கண்ணு, உன் கூட இருக்கவெல்லாம் உன் கூட இருந்தான், ஆனா அவனுக்கு ஏதோ கிடைக்குதுன்னு தான் இருந்தான். ஆனா என்ன தெரியுமா ஆகும்? நான் இல்லாம நீ தனியா வாழும் போது, இந்த ஞானம் இல்லாம வாழும் போது நான் இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்து நிற்பேன். அனாதை போனோம் ஒன்று கிடையாது. பசங்க இருப்பாங்க, பெத்தவங்க இருப்பாங்க, உன் கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, உன்னால வாழ்ந்தவங்க இருப்பாங்க, உன் கூட உன்னால வாழ்ந்தவங்க. ஆனால் நீ அனாதை மனமாக மாறிடுவடா. இந்த உலகத்தில் நீ ஜெயிக்க வேண்டியது அனாதை பணத்தில், அனாதை மனத்தை. எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையா. அதான் சிவன் சொல்ற ஒரே வார்த்தை, எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியதை மாறாமல் அருளும் ஈசா. என்னன்னா உன்னா என்ன சந்தேகம் உனக்கு? சார் எல்லே தம் துண்டு சார், ஐ மீன் புரியுதுங்களா சார்? நீ உன் ஹஸ்பண்ட் உன்னை ஏமாத்திரான்னு நினைச்சிருக்கலாம், உன் ஒய்ஃப் உன்னை, இல்லை உன் பசங்க, நீ உன்னை ஏமாத்தாம இருக்கியான்னு பாரு. எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியதை மாறாமல் அருளும் ஈசா. அடுத்து ஒரு சத்தியம் பண்றான் பாரு, என்னை நித்தம் மறவாமல் வாழ்த்தும் நேசா. ஆஹா, அவன் கடவுளை எப்படி சொல்றானா, நீ நல்லா இருக்குன்னு நினைக்காதப்ப கூட என்னை நித்தம் மறவாமல் வாழ்த்தும் நேசா. அப்ப நான் உறுப்பு இல்லை. அவன் சொல்றான், உன்னை மறவாது சுவாசம் தருவாயோ. உன்னை மறவாது சுவாசம், அறிவு கேட்கல. அப்ப அவர் என்ன சொல்றான், எல்முனை அளவும் தவத்தில் எண்ணியதை மாறாமல் அருளும் ஈசா. அவன் யார்? அவன் பவர்ஃபுல், உலகத்தை படைச்சவன், அதெல்லாம் இல்லை. இந்த ஈசா யார்? உலகத்தை அவன் என்ன யார் தெரியுமா? அவன் யூசி உன்னை நித்தம் மறக்க மாட்டான். சார் அவர் பிஸியா இருக்கார் சார், இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்காரு, மலேசியால இருக்காரு. உன்னை நித்தம் மறவாமல் வாழ்த்தும் நேசா. இப்ப என் வேலை என்ன தெரியுமா? உன்னை மறவாது சுவாசம்
தருவாயோ. ஐயா தந்தை என்ன ஆகும்? என் கர்மம் கலைவாயோ. குருஜி அப்ப இனிமே எனக்கு கர்மமே இல்லையா? ஆஹா, கர்மால நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஆனா இறைவனை நினைச்சிட்டா உனக்கு யோகம் வரும். ஏன்? கர்மா தான் அது, நல்லதா மட்டும் தான் யோகம். தன் அகத்தே சிவத்தை உணர்ந்த சமூகம் புறத்தே பெருமளம் பெற்று வாழும். இவ்வுலகை நிச்சயமாலும் நீங்காத புகழ் வந்து சேரும். நீங்காத புகழ் வந்து சேரும். வெற்றி நிச்சயம். வேத சத்தியம்.